ஒன்று அரசர்கள் அதிகாரம் 14. யெரொபெயாமின் மகன் சாதல். அக்காலத்தில் யெரொபெயாமின் மகன் அபியா நோயுற்றான். அப்பொழுது யெரொபெயாம் தன் மனைவியை பார்த்து, நீ யெரொபெயாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடி மாறுவேடம் பூண்டு சீலோவுக்கு போ. நான் இம்மக்களுக்கு அரசனாவேன் என்று சொன்ன இறைவாக்கினர் அகியா அங்கேதான் குடியிருக்கிறார். 10 அப்பங்களையும் தின்பண்டங்களையும் ஒரு கலயம் தேனையும் எடுத்துக்கொண்டு அவரிடம் போ. பிள்ளைக்கு என்ன நேரும் என்று அவர் உனக்கு அறிவிப்பார் என்றான். யெரொபெயாமின் மனைவியும் அவ்வாறே செய்தாள். அவள் சீலோவுக்கு புறப்பட்டு போய் அகியாவின் வீட்டை அடைந்தாள். அகியா முதியவராய் இருந்ததால் கண்கள் மயங்கி பார்க்க முடியாதவராய் இருந்தார். ஆண்டவர் அகியாவிடம், இதோ யெரொபெயாமின் மனைவி நோயுற்றிருக்கிற தன் மகனை பற்றி உன்னிடம் கேட்க வருகிறாள். நான் கூறும் வண்ணம் நீ அவளிடம் பேச வேண்டும். அவள் மாறுவேடத்தில் வருகிறாள் என்றார். அவ்வாறே அவள் வாயிலில் நுழைந்தவுடன் அவளது காலடி ஓசை கேட்ட அகியா கூறியது, யெரொபெயாமின் மனைவியே, உள்ளே வா. மாறுவேடத்தில் நீ வருவது ஏன்? துயரமான செய்தியையே உனக்கு சொல்ல வேண்டும் என்பது எனக்கு வந்த கட்டளை. நீ யெரொபெயாமிடம் போய், இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், மக்களிடையே நான் உன்னை உயர்த்தினேன். என் மக்களாகிய இஸ்ரவேலருக்கு உன்னை தலைவனாக்கினேன். தாவீதின் வீட்டினின்ற அரசை பிடுங்கி அதை உன் கையில் ஒப்படைத்தேன். ஆயினும் என் ஊழியன் தாவீதைப் போல் நீ நடந்து கொள்ளவில்லை. அவன் என் விதிமுறைகளை கைக்கொண்டு நான் காட்டிய வழியில் தன் முழு இதயத்தோடு நடந்து என் பார்வையில் ஏற்புடையவற்றை மட்டுமே செய்தான். நீயோ அவ்வாறு செய்யவில்லை. அது மட்டுமின்றி உனக்கு முன் ஆட்சியில் இருந்த எல்லாரையும் விட நீ மிகுதியான தீமைகளை செய்துள்ளாய். நீ போய் வேற்று தெய்வங்களை, வார்ப்பு சிலைகளை உனக்கென உருவாக்கி கொண்டு என்னை ஒதுக்கி தள்ளினாய். எனக்கு சினமூட்டினாய். ஆகையால் யெரொபெயாம் வீட்டுக்கு அழிவு வரும். இஸ்ரவேலின் அடிமையாகவோ குடிமகனாகவோ உள்ள யெரொபெயாமின் ஆண் மக்கள் அனைவரையும் அழித்து விடுவேன். குப்பையை எரித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குவது போல் யெரொபெயாமின் வீட்டை அறவே அழித்தொழிப்பேன். யெரொபெயாமை சார்ந்தவருள் நகரில் மடிபவர்கள் நாய்களுக்கு இரையாவர். வயல்வெளியில் மடிபவர் வானத்து பறவைகளுக்கு இரையாவர். இது ஆண்டவர் தரும் வாக்கு. நீ புறப்பட்டு உன் வீட்டுக்கு போ. நீ நகரினுள் கால் வைத்தவுடன் உன் பிள்ளை இறந்து போவான். அவனுக்காக இஸ்ரவேலர் அனைவரும் துக்கம் கொண்டாடி அவனை அடக்கம் செய்வர். யெரொபெயாமின் வீட்டில் அவன் ஒருவன் மட்டுமே இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு உகந்தவனாய் இருந்ததனால் அவன் மட்டும் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுவான். ஆண்டவர் தாமே இஸ்ரவேலருக்கு ஓர் அரசன் எழுப்புவார். அவன் இன்றே இப்பொழுதே யெரொபெயாமின் வீட்டை அழித்து விடுவான். ஆண்டவர் இஸ்ரவேலரை தண்டிப்பார். தண்ணீரில் நாணல் போல் அவர்கள் அலைக்கழிக்கப்படுவார்கள். அவர்களுடைய மூதாதையருக்கு தாம் வழங்கியிருந்த நல் நாட்டிலிருந்து இஸ்ரவேலரை வேரோடு பிடுங்குவார். அவர்களை யூப்ரத்தீசு ஆற்றுக்கு அப்பால் சிதறடிப்பார். ஏனெனில் அவர்கள் அசேரா கம்பங்கள் செய்து ஆண்டவருக்கு சினமூட்டினர். யெரொபெயாம் செய்த பாவத்திற்காகவும் அவன் காரணமாக இஸ்ரவேல் செய்த பாவத்திற்காகவும் ஆண்டவர் இஸ்ரவேலை கைவிட்டு விடுவார். பிறகு யெரொபெயாமின் மனைவி புறப்பட்டு தீர்சாவுக்கு வந்தாள். அவள் தன் வீட்டு வாயிலில் கால் வைத்தவுடன் பிள்ளை இறந்து போனான். இறைவாக்கினனான அகியா என்ற தம் அடியார் மூலம் ஆண்டவர் சொல்லியிருந்த வாக்கின்படியே அப்பிள்ளையை அடக்கம் செய்து இஸ்ரவேலர் எல்லாரும் துக்கம் கொண்டாடினர். யெரொபெயாமின் சாவு. யெரொபெயாமின் பிற செயல்கள், அவன் செய்த போர், அவனது ஆட்சி பற்றிய விவரங்கள் அனைத்தும் இஸ்ரவேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? யெரொபெயாம் 22 ஆண்டுகள் ஆட்சி செய்த பின் தம் மூதாதையரோடு துயில் கொண்டான். அவனுக்கு பின் அவன் மகன் நாதாபு அரசனானான். யூதா அரசன் ரெகபெயாம். இப்படி இருக்க சாலமோனின் மகன் ரெகபெயாம் யூதாவில் ஆட்சி செய்து வந்தான். ரெகபெயாம் அரசனான போது அவனுக்கு வயது 41. ஆண்டவர் தமது திருப்பெயரை நிலைநாட்டும் பொருட்டு இஸ்ரவேலின் குலங்கள் அனைத்திலிருந்தும்
தேர்ந்து கொண்ட நகராகிய எருசலேமில் அவன் 17 ஆண்டுகள் அரசாண்டான். அம்மோனிய நாட்டினனான நாமா என்பவளே அவன் தாய். யூதா நாட்டு மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தார்கள். அவர்கள் தம் மூதாதையர் செய்த எல்லாவற்றையும் விட மிகுதியான பாவம் செய்து அவருக்கு பொறாத சினத்தை கிளப்பினார்கள். அவர்கள் தொழுகை மேடுகள் எழுப்பி ஒவ்வொரு உயர் குன்றிலும் பசுமரத்தின் அடியிலும் கல் தூண்களையும் அசேரா கம்பங்களையும் நிறுத்தினார்கள். நாட்டில் விலை ஆடவர் இருந்தனர். இஸ்ரேல் மக்கள் முன் இராதபடி ஆண்டவர் விரட்டியடித்த வேற்றினத்தாரின் அருவருப்பான செயல்கள் அனைத்தையும் அவர்கள் செய்தார்கள். ரெகபெயாம் ஆட்சி செய்த 5ஆம் ஆண்டில் எகிப்தின் மன்னனாகிய சீசாக்கு எருசலேமின் மீது படையெடுத்து வந்தான். ஆண்டவரது இல்லத்தின் செல்வங்களையும் அரசனது அரண்மனையின் செல்வங்களையும் சாலமோன் செய்து வைத்த பொற்கேடயங்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்துக் கொண்டு போனான். அக்கேடயங்களுக்கு பதிலாக அரசன் ரெகபெயாம் வெண்கல கேடயங்களை செய்து அவற்றை அரண்மனை வாயில் காப்போரின் தலைவர்களிடம் கொடுத்தான். அரசன் ஆண்டவரது இல்லத்திற்குள் நுழையும் போதெல்லாம் அரண்மனை காவலர்கள் அவற்றை தூக்கி கொண்டு போய் திரும்பி வந்து அவற்றை காவலறையில் வைப்பார்கள். ரெகபெயாமின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? ரெகபெயாமுக்கும் யெரொபெயாமுக்கும் இடையே அவர்கள் ஆண்ட காலமெல்லாம் தொடர்ந்து போர் நடந்து வந்தது. ரெகபெயாம் தன் மூதாதையரோடு துயில் கொண்டு அவர்களோடு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அம்மோனிய நாட்டினனான நாமா என்பவளே அவன் தாய். அவனுக்கு பின் அவனுடைய மகன் அபியாம் அரசன் ஆனான்.